2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு 40 ஸ்கொயர் இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது, சேம் டைம் ஈவனில் இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணணும், எதை வெளியே எடுக்கணும், 2 ஸ்கொயரை வெளியே எடுக்கணும். கிளாஸில் பார்த்தோம்ல 2 ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா இப்போ உள்ள என்ன வரும், 1 ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு 20 ஸ்கொயர். அப்போ அதுக்கு ஃபார்முலா படி n × n + 1/2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் வெளியே வச்சுக்கோங்க. அப்படியே உள்ள 2 ஸ்கொயர் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டு 20 21 41 டிவைட் பை 6 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 3 21, இங்கே 2 3 6, 2 10. 7 × 41 எவ்வளோ, வெளியே 4 இருக்குது, 287. இப்போ தான் பார்த்தோம் 287 ஒரு 0 வரும். அப்போ 4 டைம் 287 எவ்வளோ வருது, 4 டைம் 2000 எடுத்தால் எவ்வளோ, 8000 ரூபாய். 8000 ரூபாய் வருதா, 4 டைம் 800 எடுத்தால் 4 டைம் 3200, 3200 8000 11480 வருதா. வெரி குட், 11480. ஏன்னா 70 எடுத்தால் ஒரு 280 வரும், 11200 ஒரு 280, 11480. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இதில் அந்த 2 ஸ்கொயரை வெளியெடுக்கணுன்றதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. கிளாஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், யூடியூப் வீடியோலையுமே இது பார்த்துருப்போம், சொல்லியிருக்கோம் அந்த கொஸ்டின்லாம்.